இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. பாருங்க, இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற நாட்களில் நமக்கு அநேக துன்பங்களும் துயரங்களும் வருவதுண்டு. இது அவசியம். ஸோ அதன் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நமக்கு பல டைம்ல அற்புதங்களையும் அடையாளங்களை செய்யறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்யறாருங்க. செய்த பிறகு நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, நன்றி உணர்வு உள்ளவர்களா இருக்கணுங்க. இன்னைக்கு அந்த நன்றியுணர்வு அற்றவர்களா இன்றைக்கு அநேகர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை தராருங்க. அதுல 9 பேர் போயிட்டாங்க, ஒருவன் மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, ஏசப்பா வாழ்ந்த நாட்களிலே நன்றி உணர்வு இல்லாதவர்கள் அநேகராக இருந்தாருங்க. ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்று அடையாளங்களை பெற்று ஒரு சுகவாழ்வு துளித்த உடனே ஆண்டவரை மறந்துடுறாங்க. பொண்ணும் பொருளும் வசதி தேடி வந்த உடனே ஆண்டவரை மறந்துடுறாங்க. ஸோ ஏன் இப்படி மறக்கிறாங்கன்னு நம்ம கேட்கும்பொழுது, அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில ஆண்டவரை பயன்படுத்திக்கிறாங்க. அதற்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு தேவைப்படலைங்க. ஆண்டவரை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ போல ஆண்டவரை வீசுறாங்க. ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், ஆனாலும் அவர்களை நேசிக்கிறாருங்க. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது ஆண்டவர் போய் உதவி செய்கிறாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் நன்றி உணர்வு உள்ளவர்களாய் நம்ம இருக்கணுங்க. நன்றியற்றவர்களா நம்ம வாழக்கூடாதுங்க. நான் சொல்லலை, பைபிள் வசனம் சொல்லுது, கடைசி காலத்துல நன்றி அறியாதவர்கள் எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்துல போட்டிருக்குதுங்க. அப்போ கடைசி காலத்துல நன்றி அறியாதவர்கள் எழும்புவாங்க. ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்றுக்கொள்வாங்க. ஆண்டவர்கிட்ட எல்லா காரியங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை தேடுகிறதுல அவங்களுக்கு பெரிய ஒரு கலக்கம் ஏற்படும். இனி நான் ஆண்டவரை தேடணுமா, எனக்கு எல்லாம் கிடைச்சிடுச்சு, நான் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் தேவையா, நம்ம ஆண்டவரை தேவைக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேகர் சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளும் சில நேரத்துல நம்ம ஆண்டவரை மறக்கிறோம். ஆண்டவரை மறந்து போய் என்ன பண்ண தெரியுமா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம திருந்தணுங்க. ஆண்டவர் சொல்லுகிறாருல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அதனால அந்த கடைசி காலத்துல ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாகணுங்க. நன்றி உணர்வு உள்ளவர்களா நம்ம மாறணும். இச்சை அடக்கம் உள்ளவர்களா நம்ம மாறணும். ஒரு இடத்துல கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. உண்மையுள்ளவர்களா நம்ம மாறணுங்க. அப்படி வாழும்போது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, நன்றி அறியாதவர்களாய் நம்ம வாழாதபடிக்கு நன்றி உள்ளவர்களாய் நம்ம வாழ்ந்து கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு சந்தோஷப்படுவார். அதனால நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம நன்றி உணர்வு உள்ளவர்களாய் நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக.